தற்போது அண்மை செய்தி. வெற்றிகரமாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அகிலேஷ் தெரிவித்திருக்கிறார். 11 தொகுதிகளில் சுமூகமாக பங்கீடு என்பது நடத்தப்பட்டிருப்பதாகவும், பிற்படுத்தப்பட்டோர், தலித்துக்கள், சிறுபான்மையினர் உள்ளிட்டோரின் நலன்களை உள்ளடக்கி இந்த தொகுதி பங்கீடு என்பது நடைபெற்றிருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் வெற்றி நகர்வாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இடையே உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அம்மாநிலத்தின் இருவரும் கட்சிகளிடையே உடன்பாடு ஏற்பட்டிருப்பதால் காங்கிரஸ் மற்றும் அந்த கட்சியின் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். நாளை தினம் தமிழகத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெறக்கூடிய சூழல் உருவாகியுள்ள நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அகிலேஷ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக கருதப்படும் நிலையில் அங்கு வெற்றி வியூகத்தை இரு கட்சிகளும் முன்னெடுத்து வருகின்றன. இருபெரும் கட்சிகளான சமாஜ்வாதி மற்றும் காங்கிரசுக்கு இடையே அங்கு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட 11 தொகுதிகளில் நல்ல முறையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர், தலித்துக்கள், சிறுபான்மையினர் நலனை கருத்தில் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வியூகம் என்பது வகுக்கப்படும் என அகிலேஷ் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறும் என தெரிவித்திருக்கிறார். நம்முடன் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒரு வெற்றி நகர்வுங்கிறது தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம், எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலேயே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல இப்போ சமாஜ்வாதி கட்சி, அங்க இருக்கிற மாநில பெரிய கட்சியான சமாஜ்வாதி கட்சி காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு நல்லபடியா முடிவு பெற்றது. காங்கிரசுக்கு இந்த கூட்டணியில 11 சீட்டு நாங்க ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லி சமாஜ்வாதி கட்சியின் தலைவரும் முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல தொடக்கமா தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாநிலம் யூபியில எப்படி தொகுதி பங்கீடு நடக்க போகுது அப்படிங்கறதா பலரும் கேள்வியா முன் வச்சிருந்தாங்க. அதுல முன்னாடியே சமாஜ்வாதி கட்சி இதே கூட்டணியில இருக்கிற ஆர்எல்டி அப்படிங்கிற ஜெயந்த் சௌத்ரி தலைமையிலான ஆர்எல்டி கட்சிக்கு 7 சீட்டு முன்னாடியே ஒதுக்கி இருக்காங்க. இப்ப காங்கிரஸ்க்கு 11 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. மொத்தம் 18 சீட்டு, 80ல 18 சீட்டு கூட்டணி கட்சிக்கு அகிலேஷ் யாதவ் ஒதுக்கி இருக்காரு. அவர் அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு 2-3 கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. சோ பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல தொகுதி பங்கீடு சுமூகமா 3 பெரிய கட்சிகளுக்குள்ளார தொகுதி பங்கீடு சுமூகமா முடிவு பெற்றது ஒரு நல்ல தொடக்கமா தான் பார்க்க முடியும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல எப்படி தொகுதி பங்கீடு நடக்க போகுதுங்கிறதா எல்லாருமே கேள்வியா முன் வச்சிருந்தாங்க. அந்த மாநிலத்திலேயே ஒரு தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல தொடக்கமா தான் பார்க்க முடியுது. அதைத்தான் அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்காரு. ஏன் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியமான மாநிலம்னா, காங்கிரஸோட தலைவர்கள் சோனியா காந்தியும் சரி, ராகுல் காந்தியும் சரி, அங்கதான் 2019 போட்டி போட்டாங்க. சோ அது ரொம்ப முக்கியமான, ஏன்னா 80 தொகுதிகள் கொண்ட ஒரு மாநிலம், அது பெரிய மாநிலம், 80 தொகுதிகள் கொண்டதங்காட்டி இதுல உத்தரப்பிரதேசத்துல இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமா நிறைவடைந்தது ஒரு முதல் படிக்கட்டா தான் பார்க்க முடியுது. கடந்த சமீப காலகட்டத்தில் நடந்த தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி இடையே கூட்டணியாக அவங்க சேர்ந்து போட்டியிடாட்டினாலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட சில இடங்களில் சமாஜ்வாதி தொகுதியின் வேட்பாளர்கள் நிறுத்தப்படலை. அந்த நட்புங்கிறது தொடர்ந்து அவங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடிந்தது. இந்த சுமூக உடன்படிக்கை அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய மாநிலம் பீகார், மேற்கு வங்கம், இதில் இந்த இம்பாக்ட் இருக்குமா? உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல 2 பெரிய மாநில கட்சிகள், ஒன்று சமாஜ்வாதி, இன்னொன்று பகுஜன் சமாஜ்வாதி கட்சி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் 2 கட்சிகளும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணியில இல்ல, பட் ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. காங்கிரஸுக்கும் இந்த பகுஜன் சமாஜ்வாதி கூட்டணிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த ஒரு சுமூகமான உறவு எப்பவுமே சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. காங்கிரஸ் இந்த தேர்தலில் கூட பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் இந்த
கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அது நடக்கல, அதை விட்டுடலாம். பட் இப்ப யூபியில ஒரு பெரிய மாநிலத்துல இந்த தொகுதி பங்கீடு சுமூகமா முடிவு பெற்றதுனால அடுத்தது வெஸ்ட் பெங்காலையும் இதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெஸ்ட் பெங்காலையும் ஏன்னா மம்தா பானர்ஜி முன்னாடியே 2 சீட் தான் காங்கிரஸுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 அல்ல 5 சீட் எதிர்பார்க்கறாங்க. நேத்து மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நேத்து மம்தா பானர்ஜிட்ட தொலைபேசி வாயிலா பேசியிருக்காரு. நேற்று தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து விரைவில் வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமா முடியும் அப்படிங்கறத எதிர்பார்க்கப்படுது. வெஸ்ட் பெங்கால் மாநிலம் மகாராஷ்டிராலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு. விரைவில் மகாராஷ்டிராலையும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு முடிவு பெற்று அதுக்கான அறிவிப்பு வரும் தான். இன்னும் 1-2 நாட்கள் அங்கேயும் அறிவிப்பு வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. உத்தரப்பிரதேசத்தில் சீனியராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவனுடைய கட்சிங்கிறது அவங்க தொகுதியை பிரித்து கொடுப்பதில் காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய தொகுதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதே சூழல்ங்கிறது மேற்கு வங்கத்திலையும் ஏற்படுமா? பீகார்லையும் காங்கிரஸுங்கிறது அந்த ஒரு நிலைக்கு தன்னை கொண்டு போய் வைக்குமா? பீகார் வந்து கொஞ்சம் ஒரு குழம்பிய குட்டையா தான் இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் பாஜகவோட பேசிட்டு இருக்கார். சோ நாளைய தினம் நிதிஷ்குமார் பாஜகவோட கூட்டணி அமைச்சு மீண்டும் இது பீகார்ல முதலமைச்சரா பொறுப்பேற்க இருக்கிறாருங்கிறதா தற்போதைய தகவலா இருக்கு. சோ பீகார் கூட்டணி எப்படி நடக்க போகுதுங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிதிஷ்குமார் இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணி விட்டு நிதிஷ்குமார் வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிட்டாருன்னா அப்போ இங்க பீகார்ல பாத்தீங்கன்னா கூட்டணி எப்படி இருக்கும்னா ஆர்ஜேடி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி, காங்கிரஸ், லெப்ட் பார்ட்டி இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் அங்க போட்டி போடுற மாதிரி இருக்கும். சோ நிதிஷ்குமார் கூட்டணி விட்டு போய் பிஜேபியோட கூட்டணி அமைச்சிட்டாருன்னா இங்க இருக்கிற 3-4 கட்சிகள் எங்களுக்குள்ளார தொகுதி பங்கீடு நடக்கிறது சுமூகமா தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால பீகாரும் தொகுதி பங்கீடு ஒரு பெரிய சிக்கலா இருக்கிற மாதிரி தெரியல இந்தியா கூட்டணிக்கு. பட் ஆனால் பொலிட்டிக்கலா பார்க்கும்போது, ஒரு எலக்டோரல் டிவிடெண்ட்ல பார்க்கும்போது நிதிஷ்குமார் இந்த கூட்டணி விட்டு விலகி பாஜகவுடன் மீண்டும் கைகோர்த்து மீண்டும் நாளைக்கு அங்க மீண்டும் முதலமைச்சரா ஒரு ஆட்சி அமைக்கிறது வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு பீகார்ல ஒரு பெரும் பின்னடைவா தான் பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் அப்படின்னா இப்போ 2 பெரிய கட்சிகள் காங்கிரஸும் சமாஜ்வாதியும் ஒன்று சேர்றாங்க. முதல் முறையாக நேரடியாக இப்போ இந்த நாடாளுமன்றத்தை நோக்கி அவங்க ஒன்று சேர்ந்து களம் காண்றாங்க அப்படின்னா அங்கே ஓட் ஷேர் எப்படி மாறும் கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது? 2017 சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும். 2017 சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், யூபி உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல கூட்டணிக்காக ரொம்ப முன்னேற்பாடுகள் 2 தரப்புலையுமே நடந்துச்சு. காங்கிரஸ் தரப்புலையும் நடந்துச்சு, சமாஜ்வாதியும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாம், 2017 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கூட்டணி நடக்கல. சோ 2017க்கு அப்புறமே சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு தேர்தல் கூட்டணியே இல்லாம தான் இருந்துச்சு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சே தவிர ரேபரேலி, அமேதி போன்ற காங்கிரஸ்க்கு ஜெயிக்கக்கூடிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி போட்டி போடக்கூடிய இந்த 2 தொகுதிகள்ல சமாஜ்வாதி கட்சி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் காங்கிரஸோட இருந்தாங்க. பட் இதுதான் முதல் டைம் 2017 தேர்தல் பேச்சுவார்த்தை தோல்விக்கு அப்புறம் மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 கட்சிகளும் ஒன்றா வந்திருக்காங்க. கூட்டணின்னு அறிவிச்சு தொகுதி பங்கீடும் முடிஞ்சிருச்சு. 11 சீட்டுங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கை தான். யூபி மாதிரி ஒரு ஸ்டேட்ல 11 சீட் காங்கிரஸ் கொடுக்குறாங்கிறது பெருசு. ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல காங்கிரஸ் அங்க ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. சோனியா காந்தி மட்டும் தான் ஜெயிச்சாங்க. ராகுல் காந்தி போட்டு போட்ட தொகுதியில கூட ராகுல் காந்தி அங்க தோல்வியை தான் விட்டுறாரு. அதனால சோனியா காந்தி மட்டுமே ஜெயிச்ச உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே ஜெயிச்ச ஒரு மாநிலத்துல காங்கிரஸ்க்கு 11 சீட்டு சமாஜ்வாதி கட்சி கொடுத்திருக்கு. சோ சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ், அதே மாதிரி ஆர்எல்டி, ராஷ்டிரிய லோக்தள், ஜெயந்த் சௌத்ரி தலைமையிலான கட்சி, அதே மாதிரி இன்னும் 2-3 அமைப்புகள் இந்த கூட்டணியில் சேர போறாங்கன்னு தகவல் வருது. சோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி. ஆனால் இந்த கூட்டணி பாஜகவை வீழ்த்துற அளவுக்கு பவர் இருக்கா, பலம் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பார்க்கணும். ஏன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் இந்த கூட்டணியில இணைஞ்சிருந்தாங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட வாக்கு வங்கியான அந்த வாக்கு வங்கியும் இந்த கூட்டணியில் இணைந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு பலமான கூட்டணியா பார்த்திருக்கலாம். உங்களுடைய இணைவுக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன், இந்த உடன்பாடை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு நல்ல முன்னேற்றம் இந்தியா கூட்டணிக்கு பொறுத்தவரை. அதுவும் குறிப்பாக பீகாரில் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போய்விடுவாரா, அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும், ஆட்சி கவிழ்ப்பு மகாகட்பந்தன், அதாவது ஆர்ஜேடி, ஜேடியு,
ஜனதாதள யுனைடெட் மற்றும் லல்லு பிரசாத்தின் ஆர்ஜேடி, காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லோரும் உள்ளடக்கிய கூட்டணி கவிழ்ப்புக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்ற ஒரு சந்தேகம் இழந்து கொண்டிருக்கிறது. இது நாம் பேசிக் கொண்டிருக்க வேளையில் ஆர்ஜேடியில லல்லு பிரசாத் யாதவ் இல்லத்தில் எல்லோரோட அந்த கட்சியினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஜேடியோட கூட்டம் மதியம் நடக்கிறது. அதே போல இன்று மாலை 4 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய மாநில செயற்குழு கூட்டம் பாஜகவினுடையதும் நடைபெறுது. சோ அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், மீண்டும் நிதிஷ் போய்விடுவார் என்ற அச்சங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். உத்தரப்பிரதேஷ் அதுவும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம், இந்தியாவை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தல் 80 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம். அங்கு ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில், அதுவும் குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தல்களுக்கு அப்புறம், அதுவும் சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் சரியான உடன்பாடுகள் எட்டப்படவில்லை. தொகுதி பங்கீடு இழுபறியில் சென்று கொண்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி நாங்கள் தனித்தே போகிறோம் என்று கருத்துக்களை பதிவு என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டார் மேற்கு வங்கத்தில். அப்ப அது போன்ற ஒரு சூழல்ல இங்க தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது என்பது ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படும். எந்த அளவிற்கு வெற்றியை நோக்கி விட்டு செல்லும் என்பதில் எனக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. எனக்கு முன்பு பேசியவர்கள் கூட சொன்னது போல பாஜக அங்க மிகவும் பல வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. ஒருவேளை மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி கூட இணைந்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் இணையாதது ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கும் அங்கு கணிசமான பட்டியலின மக்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் ஓரளவுக்கு இருக்கிறது. சோ அந்த வாக்குகளும் இணைந்திருந்தால் பெரிய அளவிற்கு ஒரு பாசிட்டிவாக இந்தியா கூட்டணிக்கு பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்துதான் போட்டியிட போறது என்று பிரகடனப்படுத்தி விட்டார். சோ அது போன்ற ஒரு சூழலில் குறைந்தபட்சம் மேற்கு வங்கத்தில் கூட்டணி உடன்பாடு எட்டப்படவில்லை. அதே போல பீகாரில் ஒரு இழுபறி நிலை இருக்கிறது. கூட்டணி தொடருமா இல்லையே என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது, ஒரு ரொம்ப அதிகமான எண்ணிக்கைகளை கொண்ட 80 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணி கூட்டணி தொகுதி பங்கீடை உறுதி செய்திருப்பதற்கான ஒரு செய்தி வருவது என்பது, சமிங்கை என்பது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். பட் குறைந்தபட்சம் இப்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஓரளவிற்கு மட்டுப்படுத்துவதற்கு, இல்லை அதற்கு குறித்தான விமர்சனத்தை மட்டுப்படுத்துவதற்காக கூட இது பயன்படும். ஆனால் காங்கிரஸோடு அப்போ அகிலேஷுக்கு இருந்த பிணக்கு செய்து விட்டது, சரியாகிவிட்டது என்பதை இது உறுதி செய்கிறது. அப்போ மிச்சம் எஞ்சி இருக்கக்கூடியது பீகார் மற்றும் மேற்கு வங்கம் தான். அங்கு மட்டும் அவர்கள் கூட்டணி தொகுதி பங்கீடை உறுதி செய்து விட்டால் ஒத்த நிலையில் அவர்கள் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்க டிராவல் பண்ணலாம். மம்தா பானர்ஜி கூட இன்று நிதிஷ்குமாரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் மீண்டும் பாஜகவை நோக்கி போய்விடுவார் என்ற ஊகேஷங்களுக்கு எல்லாம் பதிலளிக்கும் விதமாக கடுமையான கண்டனத்தை கூட பதிவு செய்திருந்தார். அதே போல தான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்றதையும் உறுதிப்படுத்தினார். ஆனால் அது போல இப்போ இந்த தொகுதி பங்கீடு உத்தரப்பிரதேசத்தில் உறுதியான சூழலில் அவர் மம்தா பானர்ஜியோடு காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு உடன்படிக்கை எட்டிவிட்டார்கள் என்றால் இன்னும் பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.